விசிகாவை உடைக்க திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரில்தான் ஆராசா உள்ளிட்டோர் ஒருமையில் பேசி வருவதாக தெரிவித்தார். பனையூர் பாபு உங்களுக்கு தெரியும், பழைய எம்எல்ஏ, அவரை கூட்டிட்டு போய் விசிகேவை உடைச்சு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துறாரு. இது வரைக்கும் யாராச்சும் ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம், ஒரு எக்ஸ்எம்எல்ஏ கூட்டு ப்ரோக்ராம் திமுக நடத்திருக்குமா? அப்படின்னா விசிகேக்கு என்ன மெசேஜ்? நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களா, உங்க கட்சி நாங்க உடைக்க போறோம் அப்படின்னு என்ன மெசேஜ் கூட? திரு மு.க.ஸ்டாலின் அமைதியா இருப்பாரு. திரு ஏ ராஜா அண்ணன் பேசுறாரு, அது அவருடைய பேச்சு கிடையாது. அவர் போன் பண்ணி நீங்க கடுமையா அட்டாக் பண்ணுங்க, நான் அமைதியா இருக்கிறேன், நான் நல்லவர் மாதிரி இருக்கிறேன் பேச வச்சுக்கிட்டு. ஆனா கீழே இருக்கக்கூடிய எல்லா ஒரு பொதுச் செயலாளர் லெவல்ல இருக்கிறவங்க பேச விடுவாங்க, துணை பொதுச் செயலாளர் பேச விட்டுருவாங்க. பேசிட்டு அது அவருடைய உரையது, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி அரசியலை கடந்த 50 வருஷமா பழைய பண்ணிட்டே இருக்கிறாங்க திமுக. திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன் கீழே இருக்கவங்களை ஒருமையில பேச வைக்கிறது. ஆனா அவர் பேசாத மாதிரி ஒரு நடிப்பு அரசியல் பண்றது.